Hello students, welcome back to Vengadeshwaran Maths Academy. This is 10th Mathematics Chapter 2, Numbers and Sequences, Exercise 2.6, question number 2. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? பார்க்கலாமா? Okay students, first நாம consecutive odd integers ஒரு sequence எழுதிக்கலாமா? அதுக்கு ஒரே ஒரு condition தான் இருக்கிறது, beginning with 5. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செக்யூட்டிவ் ஆட் ஆர் ஈவன் இன்டிஜர்ஸ் இது எல்லாமே எதில் இருக்கும், ஏபியில் தான் இருக்கும். ஓகேயா, ஃபஸ்ட்டு 5, 7, 9, 11 and so on are in AP. Here A equal to first term, it is 5. Common difference D equal to T2 minus T1. It is equal to 7 minus 5, 2. Also, Sn equal to 480. இப்போ இந்த கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறப்ப டோட்டல் என்ன வரணும், 480 வரணும். அப்போ எத்தனை நம்பர் எடுத்துக்கணும், இதுதான் நம்மளுக்கு கொஷின். ஓகேயா, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், n ஃபைன் பண்ணணும். We know that Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Here Sn equal to 480. It is equal to n தெரியாது, அப்படி எழுதிக்கங்க, n by 2 into 2 into a, where a equal to 5, 2 5s are 10 plus n minus 1 into d, d equal to 2. இப்போ இந்த பக்கம் டிவைடில் இருக்க 2 அந்த பக்கம் போகிறப்ப என்ன மாறும், மல்டிப்ளையாக மாறும். ஸோ 480 into 2 equal to n into 10 plus 2 into n, 2n, minus into plus minus, 2 ones are 2. 480 into 2 equal to 200, 2 8s are 16, balance 1, 2 4s are 8 plus 1, 9. 960 equal to n into 10 minus 2 equal to 8 plus 2n. அடுத்ததா என்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 into n 8n, 2n into n 2n ஸ்கொயர். இப்போ ஆர்டர் எழுதிக்கலாமா, ஃபஸ்ட்டு 2n into n equal to 2n ஸ்கொயர் ப்ளஸ் 8 into n 8n, இதை உள்ளே எடுத்து வந்துடுங்க, மைனஸ் 960 equal to 0. Now divide by 2 on both side we get, இப்போ 2n square 2 ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும், n square. 8n by 2 equal to plus 4n minus 960 by 2 equal to minus 480 equal to 0. It is of the form ax square plus bx plus c equal to 0. Here product of roots equal to ac. So a equal to 1. 1 into minus 480 equal to minus 480. And sum of roots b, it is 4. எப்படி பிரிக்கலாம், 24 into 20 மல்டிப்ளை பண்ணால் 480 வந்துடும். பட் என்ன இங்கே இருக்குது, மைனஸ் 480. அப்போ என்ன செய்யணும், சம் ஆஃப் ரூட்ஸ் செக் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருந்தால் சின்ன நம்பருக்கு போட்டுவிடுங்க. ஓகேயா, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 into 20 equal to 480. 24 minus 20 equal to 4. Now n square, இந்த 4n எப்படி பிடிச்சிருக்கோம், plus 24n minus 20n minus 480 equal to 0. இப்போ இதுக்கும் காமன் ஃபேக்டர் பார்க்கணும். இதுக்கு காமன் வந்து n, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ n plus 24. இதையே கொஞ்சம் கேப் ஊட்டிங்க எழுதிக்கங்க, n plus 24. இப்போ இந்த n கம்பேர் பண்ணுறப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 20, அதை வெளியே எழுதிடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும், இட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் n plus 24 as காமன், அதை வெளியே எடுத்தீங்கன்னா n plus 24 into n minus 20 equal to 0. இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, n plus 24 equal to 0. Therefore n equal to, இந்த ப்ளஸ் 24 ரைட் சைடில் போனால் மைனஸ் ஆகிடும், minus 24. n அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be negative. ஸோ n equal to minus 24
is not possible. Okay, அடுத்து n minus 20 equal to 0, therefore n equal to minus 20 right side வந்தா plus ஆயிடும், n equal to 20, therefore the number of terms required equal to 20 terms. That's all.